श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं ऋतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। श्रीमद्भागवत महापुराणम् उद्धवगीता 7வது अध्यायம் 15வது श्लोकम्। मामेकमेव शरणम् आत्मानं सर्वदेहिनां याहि सर्वात्मभावेन मया स्याह्यकुतो भयः। भगवान श्री कृष्णर உத்தவருக்கு உபதேசம் பண்ணுறார். சகுண சாக்கார பிரம்மம் இந்த உலகமெல்லாம் கூட என்னோட விபூதி தான். எது பார்த்தா கூட நீ என்ன ஞாபகப்படுத்திக்கலாம். அப்படி ரொம்ப மந்த பக்தியிலிருந்து மத்தியம பக்தி அப்படி உத்தம பக்தி வரைக்கும் அதிலேயே கலந்து சொல்லியிருக்காரு. இப்போ பகவான் அவருடைய டீச்சிங் சொல்ல வேண்டியது முடிக்கிறார். அப்படி சொல்லும்போது இந்த 15வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். 14வது ஸ்லோகம் கூட நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஏன்னா அங்கே தான் உத்ஸ்ருஜ அப்படின்றார், எல்லாம் விட்டுடு என்றார். இங்கே பாருங்க, அங்கே ஒன்று எங்கே இருக்குன்னு தெரியாது, தேடுறதுக்குள்ளே நான் போயிடுவேன். லிசன் ஹியர். பிரவృத்திலிருந்தே நீ நிவೃತ್ತಿ பண்ணு, நிவೃத்திலிருந்தையும் நிவೃತ್ತಿ பண்ணு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரவೃத்திஞ்ச நிவೃத்திஞ்ச என்றார். உத்ஸ்ருஜ. ஸோ பிரவృத்தி நிவೃತ್ತಿ అనేది எல்லாமே பாஹ்யமாக இருக்கு. சத்தியத்திலும் அப்படி இந்த 2 வார்த்தை சொல்கிறது கூட அங்கே எதுவுமே இல்லை. துவைத்தம் சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி ஸ்ரோதவ்யம் ஸ்ருதவ்யம் ஸ்ருதமேவச்ச. இப்போ வரைக்கும் கேட்டதையும் விட்டுடு, இனிமேல் கேட்கலையே, அது தெரியல இது தெரியல, அதையும் அந்த கவலையும் விட்டுடு. நம்ம எல்லாம் விட்டுட்டு என்ன தான் பண்ணுறது? என்னே பிடிச்சிக்கோன்றார். என்னை தவிர வேறு ஏதாவது என்ன இங்கே பிரம்மம் ஆத்மா என்னை தவிர வேறு எது பிடிச்சிக்கிட்டா கூட புலிவால் பிடிச்ச மாதிரி. புலிவால் பிடிச்ச கதை சொல்லுவோம் தவிர அது எங்கே எப்படி சார் எங்கே நடந்தது, எங்காவது என்ன தெரியல, எங்காவது நடந்திருக்கும். எப்படியோ தெரியாமல் புலி வந்தது கிட்ட, இல்லை இவனை போய் பிடிச்சிக்கிட்டான, புலி வால் பிடிச்சிக்கிட்டான். அது சும்மா விடுமா என்ன?
அப்புறம் அது இவனை பிடிக்கிறதுக்கு வரும். இவன் கட்டியாக வால் பிடிச்சதுனால அது இவனுக்கு கிட்ட வந்து கடிக்காது. அப்போ அது கிட்ட வருதுன்னு சொல்லிட்டு இவனும் இப்படி ஓடுறான். 2 பேரும் சேர்ந்து கிருன்னு சுற்றுறாங்க. இதுதான் புலிவால் பிடிக்கிறது. இப்போது விட்டுட்டா புலி பிடிச்சிக்கும். உடலைன்னா இப்படி ஓடி இவன் அசுபுஷன் இவனுக்கு மூச்சு வாங்கி அப்புறம் என்ன ஆகும் தெரியாது. இந்த லோகத்தில் எது பிடிச்சா கூட முக்கியமாக கர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு கர்மனை பிடிச்சிருந்து இந்த புலிவால் பிடிச்ச மாதிரி தான். விட்டுட்டா ஒன்று சாப்பிடும். உடலைன்னா ஒன்று நீயே சாப்பிடுவேன். ரெண்டுமே கஷ்டம்தான். அதனால் அசలు கர்மமும் கிடையாது, நானும் பிடிக்கல, அது என்னவும் பிடிக்கல, நானாக தான் இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இங்கே சொல்ல மாட்டார் பகவான், இனிமேல் தான் சொல்லுவார். அதனால் மாமேக ஏவம் சரணம் எப்படின்னா சர்வ தேகினாம் ஆத்மனாம், எல்லா தேகத்துக்குள்ளே எல்லாருக்குள்ளே இருக்கிற ஆத்மாவா என்ன நினச்சிக்கிட்டு என்ன சரணடை. அப்படி பண்ணதுனால நீ வந்து உனக்கு ஒரு பயமும் கிடையாது. இனிமே கிருத்தகிருத்தியன் ஆயிடுவேன். கர்ம பயம், புண்ணிய பாப பயம், புனர்ஜன்ம பயம் எதுவுமே இருக்காது. இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த பிராரப்த ஜன்ம சரீரம் கூட பிராரப்தத்தை விட்டுட்டு சும்மா பார்த்துட்டு அப்படிப்பட்ட அபயஸ்திதி உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தில் சரணாகதி பண்ண சொல்கிறாரு. அதனால் கர்மா, யக்னம், யாகம் இப்படி எது கூட இருக்கக்கூடாது. அப்படி பேசினதுக்கு பிறகு உத்தவருக்கு சந்தேகம் வந்துச்சு. ஸோ 16வது ஸ்லோகம் இப்போ படிக்கிறோம். உத்தவ உவாச்ச संशय शृण्वतो वाचं तव योगेश्वरेश्वरा न निवर्तत आत्मस्तः येन भ्राम्यति मे मनः. உத்தவர் சொல்கிறார் பகவான்கிட்ட, நீ பேசினதெல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டதுனால நான் இதுக்கு முன்னாடியே டவுட்ஃபுல் பர்சன். நான் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இன்னும் குழப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சு கிருஷ்ணா. ஏன் அப்படி பேசியிருக்க? குழப்புற மாதிரி பேசுறது, கொடுங்க பேச தெரியாது. அப்புறம் யாரு நீ? ஏன் யோகேஸ்வரேஸ்வரா, யோகேஸ்வரர்களுக்குள்ளேயே ஈஸ்வரன் நீ. உனக்கு மீறி யாரும் இன்னொருத்தர் யோகி சித்தனும் அப்படி யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சனத்குமாரர் இப்படிப்பட்ட யோகேஸ்வரர்களுக்கு எல்லாருக்கும் நீ உபதேசம் பண்ணியிருக்க. பிரம்மதேவனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கேன். அதனால் நீ எல்லா யோகீஸ்வரர்களுக்கும் யோகி, நீ ஈஸ்வரன். அப்படிப்பட்ட நீ பேசினதுக்கப்புறம் கூட எனக்கு என்னோட மே மனஹ பிராமியதி, தலை சுத்துறது, என்னன்னு புரியலையே. இதிலும் என்னுடைய புத்தி வந்து இங்கே ஆத்மனை வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு. ஆத்மஸ்தகா ந நிவர்த்தத. என்னை புத்திக்குள்ளே இருக்கிற சந்தேகங்கள் போல முதல்ல
குழப்பம் எப்போ வரும்? ஏதாவது சந்தேகம் இருக்கும்போது தான் குழப்பம். சந்தேகம் இருக்குது, அப்போ அங்கே டவுட்டுனால குழப்பம். என்ன முடிவு பண்ணுறது, என்ன எடுக்க, என்ன ஒன்றும் தெரியாது, சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பரிஸ்திதி தெரிவிச்சுக்கிறார் பகவானுக்கிட்ட. அப்போ பகவான் வந்து கொஞ்ச நேரம் உட்காரு, ஏதாவது ஜூஸ் தரட்டுமா? அப்படி ஏன் நான் நல்லதா என்ன யோகேஸ்வரேஸ்வரான்றேன், அப்புறம் நான் பேசினது புரியலன்றேன். இப்படிதான் சாட்சாத் பகவான் கிருஷ்ணரே முன்னாடி நின்றுட்டு உபதேசம் பண்ணால் ஒருத்தர் புரியலன்றாரன்னா நம்ம கதி என்ன? சரி, அது எல்லாருக்கும் சகஜம்தான். இந்த மாதிரி சந்தேகம் இதெல்லாம் இருக்கும். என்ன சந்தேகங்கள் இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது, இதெல்லாம் ஆரம்பத்திலோ ஆத்தியாத்மிக சாதனத்திலோ சகஜம்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால அப்படி சொன்னதுக்கு பிறகு பகவான் வந்து இப்போது அப்படி பதில், சரி இன்னும் சுலபமாக சொல்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லி, சரி பரவாயில்ல அப்புறம் புரியும், இப்போதைக்கு எல்லாம் சும்மா இரு, எதுவுமே சிந்திக்காது இப்போ அப்படின்னு ஏதாவது சொல்லி அப்படி இருக்க வேண்டியது. ஒரு 8 ஸ்லோகங்கள் வந்து ரொம்ப கஷ்டமான டீச்சிங் பண்ணுறார், நம்மளை கஷ்டப்படுத்து 8 ஸ்லோகங்களுக்குள்ளே. ஆனால் ஆழமான வேதாந்த தத்துவ விஷயத்தினை பகவான் சொல்கிறார். அந்த 8 ஸ்லோகங்கள் 17லேருந்து 24 வரைக்கும் இந்த அத்தியாயம் முடிகிறது. அப்போ அது அப்படி சும்மா இம்பார்ட்டண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் படிக்க மாட்டீங்க, அப்புறம் பார்க்கவும் மாட்டீங்க. அது அவ்வளோதான் வாழ்க்கை. ஒரு வாட்டி சும்மா எங்கே சார் டைம் இருக்கு, நீங்கள் 7 நாள் 6 நாள் தெலுங்கு தெரியாதுல்ல, 5 நாள் 5 பேசி அனுப்புகிறீங்க, அதையுமே கேட்குறதில்ல. அப்புறம் வீட்டில் என்னோட மக்கள் பேசுகிற பேச்செல்லாம் கேட்கணும் இல்லையா, நீங்கள் பேசுகிறதே கேட்டுட்டு இருந்தேன், குடும்பம் எப்படி நடக்கும்? பகவான் வந்து 7 ஸ்லோகங்கள் சொல்கிறார். நான் இந்த விஷயத்தினை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முன்னோட்டம் கொடுக்கணும். ஏன்னா பதங்கள் சம்ஸ்கிருதம் எடுத்து பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாகவதத்துடைய சம்ஸ்கிருதமே அப்படி. பகவானு கூட இங்கே ரொம்ப ஹையர் லெவலில் இன்னும் பேசுகிறாரு. அது ரொம்ப ஆழமான விஷயம். இங்கே உத்தவர் சொல்லும் போதும் எதிலோ சந்தேகம்னா அதை அந்த விஷயம் அவனை சொல்லலை, நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடைசியாக சொன்ன வார்த்தை பகவான் வந்து சர்வத்தனி உட்டுடு என்றார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ. அந்த சர்வ கர்மத்தினை தியாகம் பண்ணும் உட்டுடனே விஷயத்தில் எனக்கு சந்தேகம். அப்படி ஒரு மனிதனும் பண்ண முடியுமா, எனக்கு தகுதி இருக்கா? ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு சர்வத்தினை பரித்யஜ பண்ணியதுக்கப்புறம் அப்போ எது பிடிச்சிக்கணும் என்ன అనేది அந்த சந்நியாசி மாதிரி நீ இரு வாழன்னு சொல்கிறார் பகவான். நான் கிளம்பி போக போகிறேன், நீ இருந்துக்கோ. அதுதானே உத்தவருக்கு கஷ்டம். நீ இருந்த எப்படியாவது சமாளிச்சுடுவேன். பகவான் வந்தப்போ கர்ம అనేది எங்கே இருக்கு, இதுதான் அப்படி பார்க்க. கர்ம అనేది மொத்தம் இந்த ஜீவனுக்கு பிரச்சனை, இருந்தவன் எல்லாருக்கும் பிரச்சனை. அவன் ஜீவன் என்றோம், மனிதன் என்றோம், பிரச்சனை அநேக பிரச்சனைகள். அதெல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னு பலவிதமாக முயற்சி என்னென்னமோ பண்ணி முடியாமல் நிற்கிறான். அப்போ பகவான் வந்து அதெல்லாம் தெரிகிற மாதிரி புரிகிற மாதிரி சொல்லணும். பகவான் என்ன ஆரம்பித்து பேச போகிறாருன்னா,
இந்த சிருஷ்டி எப்படி வந்துச்சுன்னு சிருஷ்டி பற்றினு சொல்ல போகிறார். ஓ அவ்வளோதானா? ஆனால் வேறு வித்தியாசமாக சொல்கிறாரு. இப்போ தான் பிரஷ்னோபனிஷத்தில் வேறு மாதிரி பார்க்குறோம் சிருஷ்டி பற்றி. ஸோ பல உபனிஷத்துகள் பல இடத்துல பல விதமாக கொஞ்சம் வித்தியாசத்தோடு பேசின மாதிரி இருக்கும் இந்த சிருஷ்டி பற்றி. ஸோ பகவான் இங்கே வந்து என்ன மனசில் வச்சுக்கிட்டு என்ன சொல்ல போகிறாருன்னா, இப்போ நான் சொல்கிறது நீங்கள் ஒழுங்காக கேட்டால் அப்புறம் சீக்கிரமாக நான் இந்த 8 ஸ்லோகங்களை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். மனுஷனுக்கு இந்த சரீரமே வந்ததே, சரீரம் வரத்துக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? சரீரம் எங்கே இருக்கு? ஜகத்தில் இருக்கு. இந்த ஜகத் எப்படி வந்துச்சு? ஜகத் உலகம், உலகம் இருக்கு, உலகத்தில் நீ இருக்க. உலகம் இல்லாமல் நீ இருப்பியா? உலகத்தில் தானே நீ இருக்க. அப்போது சிருஷ்டி உலகம் என்ன, உலகம் எங்கேருந்து வந்தது எப்படின்னு சொல்லும்போது அதில் நீ இருப்பேன். அதுக்கு 7 படிகள். வேறு சந்தர்ப்பத்தில் பஞ்சதேசில் அங்கெல்லாம் வேறு விதமாக கூட பேசியிருப்போம். இங்கே இது கேளுங்க. எல்லாத்துக்கும் ஆரிஜன் அவித்யா தான். அவித்யா அஜ்ஞானத்தினால ஜகத் எப்படி வந்துச்சுன்னு சொன்ன அஜ்ஞானத்தினாலன்றீங்க. சொல்கிறேன் ஜகத் உனக்கு காணப்படுறது இல்லையா? ஜகத் இருக்கேன்னு உனக்கு தெரியறது இல்லையா? ஏன் தெரியுறதோ தெரியுமா? அந்த ஜகத்தில் நீ இருக்கேன்னு நினச்சிக்கிற இல்லையா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அஜ்ஞானந்தா, அவித்யா. அதனால அவித்யா தான் மூல காரணம், மூலாவித்யா அனு. அப்போ அதனால என்ன ஆகும்? என் கர்ம செய்யணும், நான் பிரவர்த்திக்கணும், நான் இது செய்யணும், இது செஞ்சு இது நான் சாதிச்சுக்கணும், நான் எனக்கு இப்படி பண்ணிக்கணும்னு ஒரு எண்ணம் வருது எல்லோருக்கும். ஒருத்தருக்கு அவித்யை இருக்குது. அவித்தியத்தினால கர்மத்தில் ஈடுபடுவான். கர்மத்தில் ஈடுபடும் போது கர்மன்னா ஆக்ஷன் தானே. ஸோ ஆக்ஷன் செய்கிற மனிதனுக்கு என்ன சொல்லுவோம்? ஆக்டர்ன்னு சொல்கிறோம். நம்ம எல்லோரும் ஆக்டர்ஸ் தான். ஹீரோ ஹீரோயின்ஸ் தான் எல்லோரும். ஏன் ஆக்ட் பண்ணுறவங்க எல்லோரும் ஆக்டர்ஸ் தான். இந்த லோகத்தில் கர்மன்னு ஆக்ஷனா நம்ம ஆக்ட் பண்ணுறோம். ஆக்டிங் டிரைவர் என்ன அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறோம் எல்லோரும். அப்போ ஆக்ஷன் என்ன கர்மா, கர்மன்னா ஆக்டிங், ஆக்டிங்கன்னா யூ ஆர் ஆக்டர். ஸோ கர்மானா அப்போ அது பண்ணிகிட்டு இருக்கும்போது சும்மாவா பண்ணுறோம்? நானும் பண்ணுறேன், எனக்காக பண்ணி கர்த்திருவ அபிமானம் வருது. இந்த டூயர்ஷிப் வரலன்னு எப்படி பண்ணுவேன்? நான் இன்னைக்கு கிளாஸுக்கு போகிறேன், போய் வந்துட்டேன், கர்த்திருவ. ஸோ டூயர்ஷிப் வருது. 3 ஆயிடுச்சா? இந்த எப்போ கர்த்திருவ பாவத்தோட கர்மனை செய்கிறோமோ அதுக்கு பலமும் வரும். ஒரு ஆக்ஷன் பவுண்ட் டு கிவ் த ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் பலம். ரியாக்ஷன் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. கவுண்டர் எஃபெக்ட், பலம் வரும். அப்போ அந்த பலம் யாருக்கு வரும்? நீ தானே கர்த்திருவ பாவத்தை பண்ண, அபிமானத்தினால பண்ண. அப்போது பல போக்தா கூட நீ ஆயிடுவே. 4 ஆயிடுச்சு. இப்போ பலம் அது யாரு கொடுப்பான்? எப்படி வரும்? அவங்க தப்பு செஞ்சு கூட எனக்கு இதுக்கு நல்ல பலம் வரணும்னு ஆசிச்சவர். நான் திருடுவேன், ஆனால் என்ன போலீஸ் ஜெயிலில் போடக்கூடாது, பிடிக்கக்கூடாது. நான் கொலை பண்ணுவேன், ஆனால் யாரும் என்ன எதுவுமே சொல்லக்கூடாது. அப்போது இவன் கண்ட்ரோலில் இருப்பானா?
அவன் இஷ்டத்துக்கு அவன் செஞ்சுட்டு அப்புறம் பல போக்தா ஆயிடுறான். ஆனால் எனக்கு நல்லது தான் நடக்கணும், கெட்டது வரக்கூடாது அப்படின்னு இவன் சாய்ஸ் இவனா முடிவு பண்ணுவான். புரியுறதா? லோகத்தில் அப்படி தானே இருக்கிறான். குற்றவாளிகள் இவங்களெல்லாம் யார்? அப்போது அது கண்ட்ரோல் பண்ணி இந்த பலம் அనే விஷயம், இது சாஸ்திரம் சொல்லுது, நம்ம நம்புகிறோம். இந்த பலம் தாத ஒருத்தன் இருக்கணும். யாரோ அதை சார்ட் அவுட் பண்ணி கரெக்டாக நோட் பண்ணி கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இல்லைன்னா நம்மளால் பண்ண முடியாது, சரியாக பண்ணவும் மாட்டோம். எப்படி இந்த சரீரத்துடைய வேலை, சரீரம் என்னோடதுன்னு சொல்லிக்கிறோம், ஆனால் அசல் அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. அது பிறந்ததே உனக்கு தெரியாது. யாரோ 2 பேருனால அது உருவாகி வந்தது. அதுக்கப்புறம் அபிமானப்பட்டு இது என்னோடதுன்னு சொல்கிறேன். உன்னோடது என்ன தான் இது பற்றி உனக்கு இது மேலே அசல் கண்ட்ரோல் இருக்க சொல்லும். இதுக்கு என்ன ஆகும், என்னென்ன வரும், என்ன நல்லது வரும், கெட்டது வரும், வியாதி வரும், அது வரும், எதுவுமே உனக்கு தெரியாது. உனக்கு உள்ளே இருக்கிற ரத்தம் எப்படி ஓடுறது நீ பார்க்கல. டாக்டரை கட் பண்ணி காட்டினாத தவிர உள்ளே உன் ஹார்ட்டுன்னு நீ பார்க்கல. நீ இந்த சரீரம் ஊட்டி போகிற வரைக்கும் நீ பார்க்க முடியாது. உன்னோட கிட்னி நீ பார்க்கல, உன்னோட ஸ்டமக் நீ பார்க்கல, உள்ளே என்ன நடக்கிறது தெரியல. அதே கூட நம்ம கண்ட்ரோல் இல்லாதன்னு தெரியறதா இல்லையா? சப்போஸு சும்மா சொல்லிக்கிறோம், நானும் சமைச்சேன், நான் சாப்பிட்றேன், அதான் உடம்பு நல்லா வச்சுக்கிட்டேன்னு. இங்கே அபிமானம் அங்கே வரைக்கும் இருக்கு. சாப்பாடு உள்ளே போட்டதுக்கப்புறம் நான் டைஜஸ்ட் பண்ணுறேன், நல்லா டைஜஸ்ட் பண்ணுறேன், என்சைம்ஸ் என்ன குறைஞ்சது அப்போ உடனே கம்ப்யூட்டரில் பார்த்துட்டேன். உடனே ஏதாவது தெரியுமா என்ன ஆகிறதுன்னு? எல்லா நாளும் பிரச்சனை தான். ஒரு நாள் இப்படி, ஒரு நாள் அப்படி, என்ன ஆகுறது தெரியல. சரி, உள்ளே எத்தனை செக்ரிஷன்ஸு, ஜூஸஸ், அது இது எக்கச்சக்கமான மெக்கானிசம் நடக்கிறது. இதெல்லாம் நம்ம கையில் வச்சிருந்தா ஒரே நாளெல்லாம் நாசனம் பண்ணிவிட்டுடும். இல்லை நான் பண்ணிக்கிறேன், ஓகே. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஹார்ட் சுவிட்ச் ஆன் பண்ணணும், சரியா? நான் கேஸு சுவிட்ச் ஆஃப் ஆனே சரியாக பண்ணுறதில்ல சார், மறந்துட்டு வர. சிந்திக்கணும். எதுவுமே நமக்கு இதே நம்மளது இல்லை, நம்ம பண்ணல. ஏதோ அனந்த சக்தி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறது, எனக்கு ஒட்டி கொடும். கவனி. அப்படி பார்த்து இந்த மூச்சு காற்று இதெல்லாம் கூட கரெக்டாக சுவிட்ச் ஆன் பண்ணுறது, அப்போ சுத்தம் பண்ணுறது, இது பண்ணணும் அது பண்ணணும்னு நம்ம பண்ணுவோமா? அட்டர் ஃபெயில்யூர் ஆகிடுவோம், பண்ண மாட்டோம், பண்ண முடியாது. அப்போ அதுக்கு எப்படி ஒரு சக்தி இருந்ததோ, இந்த கர்ம பல தாத்தா ஈஸ்வரன். இப்போ ஈஸ்வரனுடைய வேலை தேவை என்னன்னா, நான் தான் ஈஸ்வரன்னே உருவாக்கிட்டேன். எனக்கு தெரியாதோ, நீ கொஞ்சம் மத்தியவர்த்தியாக இருந்துட்டு எல்லாம் என்ன அவங்க செஞ்ச கர்ம பலம் இல்லை எனக்கு வந்தால் எனக்கு கொடுக்கணுமே. என் புத்திக்கு அவ்வளோ சக்தி கிடையாது, நானாக எது வச்சுக்க முடியாது, எனக்கு மறந்து போகிறது ஜாஸ்தி. ஸோ அப்போ ஈஸ்வரன் நம்மளுக்காக ஈஸ்வரன் ஒருத்தர் பண்ணிட்டு, ஜீவர்களுடைய கர்ம பல தாத்தாவாக அங்கே ஒருத்தர் ஈஸ்வரன். சரி, பலமன் என்ன? சுகமும் துக்கமும். 6வது விஷயமா 5 சொல்லியிருக்கேன். 6வது சுகம் துக்கம். சுகமும் துக்கம் என்ன? புண்ணியமும் பாபமும். புண்ணியம் சுகம் கொடுக்கும், பாபம் துக்கம் கொடுக்கும். இப்போது அதெல்லாம் வரத்துக்கு போகிறதுக்கு, நீ இருக்கிறதுக்கு, உன்னோட கர்ம பலத்தை நீ அனுபவிக்கிறதுக்கு, அதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸ்வரன் மொத்தம் சேர்ந்து, அப்புறம் கடைசியில் இது எங்கே எப்படி அனுபவிக்கிறது? எங்கே அனுபவிக்கும்? ஜகத்து வேணும், ஒரு மீடியம் வேணும், உலகம் வேணும். அப்போ உலகம் అనేది జగత్ అనేది
சாஸ்திரம் யாரும் கிரியேட் பண்ணல. நம்ம சொல்லுவோம், புராணத்தில் சொல்லியிருக்கு மேலே 7 லோகங்கள் கீழே 7 லோகங்கள்னு பெரிய லிஸ்ட்டு படிப்பீங்க நீங்கள் அடிக்கடிக்கு. ஏதோ திட்டுற மாதிரி அத்தலை வித்தலை சுத்தலை தலாத்தலை மகாத்தலை ரசாத்தலை பாத்தால. என்ன சார் திட்டுறீங்க? சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்போ புரிஞ்சுக்கணும், நீதான் ஜகத்துன்னு கிரியேட் பண்ண. இதுதான் சட்டில் பாயிண்ட். ஜகத்து நீதான். நீ என்ன எல்லா ஜீவர்கள் இருக்காங்க ஒரு அதனால அந்தந்த ஒரு ஜீவனுக்கு அவனுடைய ஜகத் அவனுக்கு அவனுடைய ஜகத்து அவன் தான் உருவாக்கிட்டு அவன் ஜகத்து எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவன் தான் முடிவு பண்ணணும். அப்போ அதே இன்னொரு மனிதன் ஞானியாக இருந்து முக்தனாக இருந்து அவனுக்கு ஜகத்தில்லை துவைத்தம் இல்லைன்ற சாஸ்திரம். இது எப்படி சாத்தியமாகிறதுன்னா அவன் இதான் இப்படி புரிஞ்சுக்கிட்டான். நீ புராணங்கள் கேட்டு 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 எவ்வளோ சொன்னால் கூட அந்த பகவான் 14 புவனங்களனு அகிலா புவன நாயக்கா அப்படி இப்படின்னு சொல்லி யார் நீ தான் நீ உருவாக்கிட்ட, நீயே டிஸ்ட்ராய் பண்ணும். புராணம் பிகினிங்கில் அப்படி சொல்லும். இப்போது ஜெகத் யாரும் எங்கே வந்தோம்? இப்போது 8 படி சொல்லியிருக்க மொத்தம். அவித்ய ஜகத்துன்னு காட்டுறது. வித்ய ஜகத் இல்லாமல் செஞ்சிடும். ஜகத் இல்லைன்னா உனக்கு கர்மம் கிடையாது, பந்தமும் கிடையாது, கர்ம பலமும் கிடையாது, போக்து எதுவுமே கிடையாது. புரிஞ்சுதா? இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு பதிலாக பகவான் வித்தியாசமாக பேசுகிறார். ஓகே, ஸோ இதில் முதல்ல ஒரு ஸ்லோகம் படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணுறோம். 17வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச சயேஷ ஜீவோ விவர பிரசூதிஹ சயேஷ ஜீவோ சயேஷ ஜீவோ விவர பிரசூதிஹ विवरप्रसूतिः प्राणेन घोषेण गुहां प्रविष्टः मनोमयं सूक्ष्ममुपेत्य रूपम् मात्रा स्वरो वर्ण इति स्तविष्टः. நான் இந்த ஸ்லோகம் கூட சம்ஸ்கிருதம் சப்தத்துக்கு முக்கியத்துவமாக அப்படி போல இதில் என்ன சொல்கிறார் இப்போது அடுத்தது. இப்போ முதல்ல சொன்னது பேசுறது புரிஞ்சுதா? அப்போது ஜெகத் అనేది ஜீவான் இங்கே எது நீ நினைக்கிறியோ ஜீவான் எது சொல்கிறோமோ இது சஹ ஏஷ ஒரே ஒரு சத்தியமே பிரம்மே தான். சஹான்னா அவர் அது, ஏஷா அவரேதா அதேதா அப்படின்னு அர்த்தம். அப்படி அது பல இந்திரியங்கள் மூலமாக புலங்கள் மூலமாக அபிவக்தமாகிறது. விவரப்பிரசூத்தின்னா அபிவக்தமாகிறது. அதுக்கப்புறம் அபிவக்தமாகி அங்கே ஜீவனேது ஃபீல் பண்ணுற அந்த அபிமானம் என்னன்னா அது ஜீவ இல்லை, நிஜமாக ஒரே பரமாத்மாவே தான் இப்படி அபிவக்தமாகிறார். எப்படி பிராணரூபேண பிராணேன கோஷேன பிராணரூபத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிராணம் பல விதமாக வேலை செய்கிறது. எப்படின்னா இப்போ ஜகத்து பற்றி பேசுறதுனால மனசுக்கு தெரியப்படுற சூக்ஷ்மம், அப்புறம்
ஸ்தூலம், 3 விதமாக இங்கே எல்லாமே வேலை பண்ணுறது. 3 விதமாக, 3ன்னு எடுத்துக்கோங்க அந்த நம்பரை. அந்த 3த்துனே பகவான் மனோமயத்திலோ சூக்ஷ்மமான, அப்புறம் நாம ரூபம். ஜெகத் என்ன? நாமரூபத்வயம் ஈஸ் ஜெகத். எல்லாத்துக்கும் ஒரு ரூபம் இருக்குது, ரூபத்துக்கு ஒரு நாமம் இருக்குது. நாமம் இல்லாமல் உங்களுக்கு எந்த ரூபம் பற்றியும் தெரியாது. ஒரு ரூபத்தை நீ பார்த்த உடனே அதுக்கு ஒரு நாமம் வரும். ஸோ முதல் ரூபம் தெரியறது, தெரிஞ்ச உடனே ஒரு ரிகக்னிஷன் ஏற்படுறது, ரிகக்னிஷன் ஏற்பட்ட உடனே ஒரு நாமம். இப்படி சட்டு நாங்கள் பார்த்த உடனே முருகன் ஃபோட்டோ பார்த்த உடனே முருகன் அப்படின்னு ஒரு பேர். ரூபம், நாமம். ஸோ இந்த காணப்படுற ஜெகத்து மொத்தம் கூட இந்த நாம ரூப துவயம், இது 2 தவிர இன்னொன்று எதுவுமே கிடையாது. ஆனால் நாமரூபம் வியக்தம் ஆகிறதுக்கு முன்னாடி அது காரண, சூக்ஷ்ம, அப்புறம் ஸ்தூல 3 படிகளை நாமரூபம் வருது. சட்டுன்னு வரல. காரண, இந்த 3 வார்த்தைகளை நமக்கு தெரியும். காரண பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம். ஆனால் பகவான் இங்கே அப்போது நாமம் அண்ட் ஒரு ரூபம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே நம்ம பேசுகிறோம். நான் பேசின வேதம் கூட இந்த நாமம், வேதம் கூட சப்த பிரமாணம் தானே. நம்ம சாஸ்திரம் தானே சத்தியத்தினை கண்டுபிடிக்கணும்னா சப்த பிரமாணம் தான் வேணுமன்றோம். சப்த பிரமாணம்னு வேத பிரமாணம். அந்த வேதத்தில் சொல்லப்படுற ஒரு எழுத்து, நான் உங்களுக்கு 3ன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கேன். ஆனால் பகவான் அது இங்கே அப்படி நேராக சொல்லாமல் அந்த ஸ்லோக கடைசியில் பாருங்கோ, மாத்ரா, ஸ்வர, வர்ண. இது எங்கோ தைத்திரோபனிஷத்தில் சீக்ஷாவல்லியில் மாத்ரா பலம் சாமசந்தான அப்படின்னு அங்கே பேசணும். அப்படின்னா வேதத்தில் வர எல்லா சப்தம் அது வியக்தமாகி, அப்புறம் அதுக்கு மாத்திரான்னா எவ்வளோ நேரம், எவ்வளோ லெங்த் அந்த அக்ஷரம் இருக்கணும், அப்புறம் அது எந்த ஸ்வர, உதாத்த ஸ்வரித்த அந்த ஸ்வரஸ்தானம், அப்புறம் எழுத்தாக வர்றது அப்படின்னு சொல்கிறாரு. இது இப்போ நமக்கு எப்படி தான் புரிஞ்சுக்கணும், என்ன சொல்ல விரும்புகிறாரு? ஸோ இப்படி புரிஞ்சுக்கிட்டா தவிர இந்த ஸ்லோகம் இல்லைன்னா நமக்கு ஒரு பசிலாகவே இருக்கும். ஸோ 3 காரணம், சூக்ஷ்மம் அண்டு ஸ்தூலம். அப்போது நாமம்னு சொல்லியிருக்கோம், ரூபம், நாமம். இந்த நாமம் கூட முதல் அன்மேனிஃபெஸ்டாக இருக்கும். அதுக்கு நாமம் பற்றி சொல்லும்போது, சப்தத்தினை பற்றி சொல்லும்போது பொதுவாக 4 சொல்லுவோம். என்னன்னா பராவாணி, பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி. சரியா? அப்போது நடுவில் இருக்கிற 2ன்னு நம்ம சூக்ஷ்மமாக நினச்சிக்கணும். பராவாணி காரணம். ஓகே, அப்போது காரண நாமம், சூக்ஷ்ம நாமம். அந்த சூக்ஷ்ம நாமத்தில் 2 சேர்த்துக்கணும். மத்தியமா அண்ட் பஷ்யந்தி 2 அதில். அப்புறம் ஸ்தூலம் சொல்லும் போது வைகரி. இப்போது இந்த 3 இப்படி அப்ளை பண்ணுங்க. சப்தம் பற்றி சொல்கிறோம். நாமம், காரண நாமம், சூக்ஷ்ம நாமம், ஸ்தூல நாமம். ரூபத்து கூட அப்படியே சேர்த்துக்குங்க. காரண ரூபம், சூக்ஷ்ம ரூபம், ஸ்தூல ரூபம். 3. அந்த வேதஸ்வரம் அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இது சொல்கிறதுக்காக தான் பகவான் அந்த மாதிரி விவரிக்கிறாரு. இது இன்னும் கொஞ்சம் சூக்ஷ்மமாக சொல்லும் போதும் பிந்து நாத கல.
குருஸ்தோத்திரத்தில் பிந்துநாத கலாதீதா. பிந்துன்னா பிந்து டாட், அதுதான் காரண ஸ்வரூபம். நாத அப்படின்னா அதை மிடில் சூக்ஷ்ம ஸ்வரூபம். அப்புறம் கலான்னா ஒரு மேனிஃபெஸ்ட் ஆகிறது பல. ஸோ பிந்து நாத கல, காரண சூக்ஷ்ம ஸ்தூல. ஸோ இது எல்லாமே ஒரு பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் யோகாவில் இது ஆட் பண்ணி சொல்கிறேன். இந்த மூணுமே கூட இங்கே இந்திரியங்களும் சரீரம் சொன்னார் இல்லையா, பிராணமாக வந்து வேலை பண்ணுறது. பிராணசக்தி இது ஒரு சரீரத்துக்குள்ளே வேலை பண்ணும்போது காஸ்மிக் பிராணா வெளியில் இருக்கிறது, அப்புறம் உள்ளே இருக்கிறது வெஷ்டி பிராணா. இந்த ரெண்டு கான்டாக்டில் இருந்துகிட்டே இருக்கு. இப்போது இந்த பிராணம் சரீரத்துக்குள்ள இங்கே என்ன ஆகும், இது மேலே நின்று கீழக்கு கணக்கு பண்ணால் டாப் காரணமாகிறது, மத்திய சூக்ஷ்மமாகிறது, கீழே வரும்போது ஸ்தூலமாகிறது. இதுக்கு யோகத்தில் அப்படி சக்கரங்கள் அப்படின்றான். இப்போ சக்கரங்கள் 6 இருந்தாலும் 7வது எபவ். இந்த 6 சக்கரங்கள் இருக்கிற இந்த இடம் இதெல்லாம் கூட இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் தவிர அங்கே இப்படியெல்லாம் இருக்கேன்னு இல்லை. ஆனால் இதெல்லாம் சூக்ஷ்ம மண்டலத்திலும் நடக்கிற விஷயம். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம் அண்டு மணிப்புரம் வரைக்கும் ஸ்தூலம். ஓகே, ஸ்தூலம் கலை. அப்புறம் அநாகதா விசுத்தி சூக்ஷ்மம். நம்ம ஆத்தியாத்மிக சாதகர்கள் நம்ம எல்லோருக்கும் நம்ம அந்த கீழே மூலத்துன்னு தாண்டி வந்துட்டோம். அந்த தாண்டி வருதுன்னு என்னன்னா அந்த யோக பாஷையில் சொல்லும்போது இடா பிங்கள நாடிகள் என்று ஒன்று சொல்லி அது ரெண்டு சமமாக மூவ் ஆகும்போது சுஷும்ன திறந்துக்கும் அப்படின்னு. சுஷும்னா திறந்துக்கிறதுன்னு அர்த்தம் மூலாதார, சுவாதிஷ்டான, மணிப்புர இந்த 3 லெவல்லேருந்து நம்ம எபவ் வந்துட்டோம். அப்படி என்ன, நமக்கு இந்த கிராஸ் வேர்ல்டு, கிராஸ் பாடி, கிராஸ் ஆப்ஜெக்ட்ஸு நம்மளுக்கு விஷயமே கிடையாது. அது கூட வைராக்கியத்தோடு இருக்கணும். அப்போ அங்கே காமமும் குரோதமும் லோகமும் இருக்காது. இந்த 3 மூலாதாரம் காமத்துக்கு சிஹ்னம், சுவாதிஷ்டானம் மோகம், தென் லோபம், குரோதம், அதெல்லாம் சேர்ந்தங்க. ஸோ அந்த 3த்தையும் நம்ம தாண்டி வந்ததுனால தான் இந்த சத்தியம் ஞான விஷயத்தில் ருச்சி. இப்படி தான் புரிஞ்சுக்கணும். சுஷும்னா வேலை செய்கிறதுனால தான் நமக்கு ஞானத்துக்கு மார்க்கம் கிடைச்சது. அந்த 3 இனிமேல் நமக்கு தொந்தரவே பண்ணல. அதுக்கப்புறம் ஆக்ஞா சக்கரம் வரும்போது அங்கே தான் பிந்து. அதுக்கப்புறம் அந்த பிந்து கிடையாது, எல்லாம் அபவ் அன்மேனிஃபெஸ்டட். பிந்து అనేది அன்மேனிஃபெஸ்டட். இப்போது பேனா வச்சு ஏதும்போது ஃபஸ்ட்டு வச்ச உடனே முதல்ல டாட் வரும். அது டாட் வராமல் நீ எழுத்து லைன் எதுவுமே போட முடியாது. நீ அதை டச் பண்ணு, டாட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு வச்சு தான் அப்படி இப்படி. அதனால தான் இந்த பிந்து, நாத, கலா, இந்த சக்கரங்கள் இதெல்லாமே லலிதா சஹஸ்ரநாமத்தில் ரொம்ப முக்கியமாக விவரிக்கப்பட்டிருக்கு. அந்த அம்பாள் சக்திని பற்றி சொல்லும்போது இப்போ சக்தி అనేది என்ன, அங்கே ஒரே ஒரு சக்தி தான். இதோ பகவான் சஹ ஏஷ மாயா சகித பிரம்ம அப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது இதெல்லாம் நடக்கிறது. ஸோ இப்படி ஜகத் అనేది என்னென்னா நாமரூபம் தவிர சப்த பிரபஞ்சம்.
ஆனால் அதுக்கு ஆழமாக உள்ளே போய் பார்த்தா ட்ரேஸ் பண்ணி பிந்து அங்கே போய் அதுக்கப்புறம் ஒரே சோர்ஸ் தான், பரமாத்மாவே இப்படி காணுது. அப்போ இங்கே ஜீவனேது தனியாக இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் கர்மா நீ எல்லாத்தையும் விட்டுடு. இது இந்த ஞானத்துக்கு வந்தவனுக்கு, இது ஒத்துக்கினவனுக்கு இனிமே ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸு, ரிஸ்ட்ரிக்ஷன்ஸு, கர்மா, அது இது பயம் எதுவுமே இருக்காது. அதுதான் பகவான் சொல்கிறாரு. இது சன்னியாசிகளுக்கு சொல்கிற விஷயம்னா, அப்போ மாதிரி சன்னியாசன்னா யாருன்னா, யாருக்கு இந்த ஞானம் ஏற்பட்டதோ அவனு கிரகஸ்தனாக இருந்தானோ குட்டி குழந்தைகள் கூட இருந்தால் கூட இந்த ஞானம் இது புரியாமல் இது 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 ஒத்துக்கோ, நீ அவ்வளோதான், இது ஒத்துக்கோ, அவ்வளோ, வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இதுதான் சத்தியம்னு ஒத்துக்கோ, அதிலே சிந்திச்சிட்டு அதிலே நிறு, அப்படி இரு, அவ்வளோதான். தவிர வேறு ஏதாவது பண்ணணுமான்னு கேட்கக்கூடாது. இங்கே அதுதான் எதுவுமே பண்ண வேண்டான்றார். இந்த பண்ணுறது అనేది வந்தாவே அங்கே மறுபடியும் சம்சாரம் தொடங்கிறது. அதனால் இந்த மனசு எப்போ கூட ஆவகேஷனோடு இருக்கும், ஏதாவது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு. அது அதோட சுபாவம். சார் அது எந்த அளவுக்குன்னா, ஏதோ சமையல் ரூம் பார்த்துக்கோ, வயிறு பார்த்துக்கோ, சாப்பாட்டு அரிசி இருக்கா தீர்ந்து போச்சான்னு பார்த்துக்கோ, அது எல்லா வரைக்கும் பண்ணேன். அது இதுக்கு சேர்ந்தது அதுதான். அது பண்ணிக்கிட்டோம். அப்படியே ஏதோ வேலைக்கு போகிறேன்ற கொஞ்சம் சம்பாதிக்கிறது, பேங்க்கில் போடுறேன், அதெல்லாம் அது பண்ணு, மைண்டு இருந்தால் பண்ணிக்கும் அதெல்லாம். ஆனால் இந்த ஹையர் மைண்ட் புத்தி இதில் சிக்கிக்கலை, இதில் மாட்டிக்கலை. ஏன்னா இப்போ எனக்கு பகவான் சொல்லியிருக்காரு, நீயா எதுக்கு பிரயத்தனம் பண்ணி அப்படி பண்ணணுனே. ஓகே, 5வது ஸ்கந்தத்தில் ருஷவதேவர் உடைய உபதேசம் தெலுங்கு பாகவதம் பேசும்போது இப்போ சொன்னதுனால ஞாபகம். இந்த அப்போ எதுவுமே பிரவர்த்திக்காமல் எல்லா சரணம் என்னது இந்த வார்த்தை அவர் அங்கே வந்து யாவத் அர்த்தே ததேவ, எவ்வளவு விவகாரம் மினிமம் போதுமோ அந்த அளவு. அப்படின்னா சரீர யாத்திரை நடக்கிறதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈடுபடாது. அப்படி அந்த விவகாரத்தில் ஈடுபடுறதுனது கிரமமாக மனுஷனை வந்து உட்டி வந்துடணும். அந்த நிலை வந்து தான் ஆகணும். அதனால தான் அந்த கிரகஸ்துக்கு அப்புறம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் இப்படி சொல்லப்பட்டது. அந்த அளவுக்கு மட்டும் செய், மிச்சம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, அதுக்கு மனசு கூடாது. அப்போ என்ன அர்த்தம், கன்க்ளூஷன் என்ன சொல்கிறோம் இதுக்கு? இந்த துவைத்த பிரபஞ்சம் மொத்தம் கூட எங்கே இருக்கு? துவைத்த பிரபஞ்சம் ப்ளூராலிட்டி இந்த மாயா, இந்த அவித்யா. அவித்யలో தான் ப்ளூராலிட்டி, அவித்யாన్న மாயிலோ தான் இந்த ப்ளூராலிட்டி இருக்கு. அப்போ கர்ம எங்கே இருக்கு? இந்த ப்ளூராலிட்டியில தான் கர்மா. எப்போ தூங்கிட்டோமோ இதே சரீரம் இதே ஜீவன் அனுசரிவான தூங்கினதுக்கப்புறம் அவன் எந்த கர்ம பண்ணுறதில்லை. கர்ம பண்ணுறதில்லைன்னா ஆனால் ப்ரீதிங் நடக்கிறது, ரத்தம், அதெல்லாம் இயற்கை பண்ணுறது. ஆஸ் அபிமானி கர்த்திருவ பாவத்தோட ஜீவனானி எதுவுமே பண்ணலையே. அங்கே தூக்கத்தில் கூட ஏதாவது பண்ணி அது கூட நம்ம லிஸ்ட்டில் வந்து சேர போகிறதுன்னா அப்பா எவ்வளோ ஜாஸ்தி. நல்லது, தேங்க் காட், கனவுல பண்ணதை கூட எல்லாமே வந்து சேரறது இல்லை. ஆனால் சிலது வந்து கனவு மூலமாக நீ அனுபவிக்கிறேனேது சொல்கிறது. இப்போ கனவுல கூட நான் யாருன்னா அடிச்சிட்டா திட்டா அதெல்லாம் கூட எனக்கு பாப்பம் வருதுன்னா அப்புறம் கணக்கு தீருமா? தூக்கத்தில் ஒன்றும் இல்லை, கனவுலது ஒன்றும் இல்லை, நினைவுல அது கூட தள்ளி விட்டுடு. 18வது ஸ்லோகத்தை நான் இன்னொரு வார்த்தை சொல்லணும். சரி 18 ஆரம்பிச்சுடுவோம், நான் முடிக்கணும் எனக்கு, அப்புறம் சொல்கிறேன். அது கூட எல்லாம் கனெக்ஷன், த பாயிண்ட்ஸ் எல்லாம். யதா நலக்கே நிலபந்துருஷ்மாம்
யதானலக்கே நிலபந்துருஷ்மா பலேன தாருண்யதிமத்யமானः திமத்யமான அணு பிரஜாதோ ஹவிஷா சமித்யதே ததைவ மே வெக்திரியம் ஹி வாணி. இந்த வாணி அதுதான் நம்ம பேசியிருக்கோம் சப்தம் பற்றி. பார்த்தீங்கன்னா எதுக்கு வாணி என்றாருன்னா என்னுடைய வேத வாக்கு. வேத வாக்கு கூட பிரம்மன் தான், சத்தியம் தான். அது இல்லைன்னா அது எப்படி நமக்கு எது தெரியும்? பகவான் அப்படி தான் அங்கே மேலே வர்ண ஸ்வர அது ஸ்டார்ட் பண்ணதுனால வாணி என்றார். என்ன அது ஒரு உதாரணம் கொடுத்துட்டு சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு மரக்கட்டை ஏதாவது வுட்டு, அது அதுக்கு ஏதாவது ஃப்ரிக்ஷன் ஆகும்போது ஆகாயத்தில் சுற்றி அந்த மரத்துக்குள்ளவும் ஆல்ரெடி அன்மேனிஃபெஸ்டடாக இருக்கிற அக்னி சும்மா ரெண்டு அந்த இது என்ன பேம்புக்கு என்ன சொல்லுவீங்க? மூங்கில் ரெண்டு ஒருசிக்கிச்சன்னா நெருப்பு வந்துச்சன்னு காட்டில் தீ பிடிச்சி. ஸோ அந்த தான் உதாரணம் கொடுக்குறாரு. மரக்கட்டை அதில் அது மதனம் பண்ணப்பன்றாரு. அப்படி தான் அரணி மதனம் பற்றி கூட சொல்கிறோம். ஆனால் பொதுவாக எங்காவது கூட பார்க்குறோம் ஃப்ரிக்ஷன் ஆகிடுதுன்னா. அப்போ அங்கே ஆகாயத்தில் இருக்கிற நெருப்பு, ஆகாயத்தில் இருக்கிறன்னு அர்த்தம் என்ன? மரத்துக்குள்ளே கூட இருக்கணும். மரத்துக்குள்ளே ஆகாயம் இருக்கா இல்லையா? மரம் அந்த மரம் இல்லை, மரக்கட்டை காஞ்சி போன ஆகாயம் இருக்கு. அதிலும் இருக்கிறது மேனிஃபெஸ்ட் ஆகிறது இல்லையா? அது எப்படி முதல்ல கொஞ்சம் சின்னதாக ஸ்டார்ட் ஆகும். அந்த காலத்தில் அடுப்பு வச்சு சமைக்கும்போது அவங்களுக்கு தெரியும் அது எப்படி முதல்ல இவ்வளோ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இது இருக்கும் பைப்பு, எல்லாம் விசிறி போட்டு பைப் இருக்கும். அது நல்லா என்னை கிட்ட போக வேணும் கண்ணு. நானும் ஊதிருக்கேன் எங்கள் வீட்டில் அப்படி இருக்கேன். அப்புறம் ஊதுறது என்னன்னா அதை சொல்கிறாரு. அப்புறம் பக்கத்தில் இருக்க இந்த காற்று அனிலகா பந்துரு, அதுக்கு பக்கத்தில் நானும் இருக்கேன் உனக்கு ஒத்தாசு பண்ணுறேன்னு சொல்லி பந்துருஷ்மா காற்று நல்ல நல்ல எரியுங்கோ అని சொல்லிட்டு ஏற்றி விட்டு இன்னும் பெருசு பண்ணும். ஓகே, அப்போது சின்ன அணுவாக இருக்கிற அந்த அக்னி அப்புறம் பெருசாகிடுச்சு. பார்த்தீங்களா? எதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறேன்? அதே விதமாக என்னிடலிருந்து என்னோட அபிவக்தமான அந்த பராவாக்கு அது அன்மேனிஃபெஸ்டடாக இருக்கு. அதே தான் வேதமாக விஸ்தரிச்சது என்றார். முன்னாடி சொல்லிட்டோம். இப்போ நம்ம வேதம் என்ன இதுக்குன்னு ததைவ மே வெக்தி இயம் ஹி வாணி. அப்போ சப்த பிரபஞ்சம் மொத்தம் கூட வேதமே అని எடுத்துக்கிறோம். ஆனால் இங்கே வேதமనే வார்த்தை உபயோகப்படுத்தலை, வாணி అని உபயோகப்படுத்துகிறார். வாணி அண்ணா அப்போ எல்லா சப்தம், கெட்ட சப்தம் கூட இங்கே தான் இருக்கு. இந்த ரெண்டு அக்ஷரம் அப்படி இப்படி திருப்பி போட்டால் அது தப்பு வார்த்தை ஆகிடுது இல்லையா? அக்ஷரம் அங்கேருந்து இங்கே வந்துச்சு, இங்கேருந்து அங்கே போச்சு. அக்ஷரம் தானே. அக்ஷரம் என்ன க்ஷயம் இல்லாதன்னு அர்த்தம். அக்ஷரம் இஸ் கால்டு அக்ஷரம். அப்போ வேதத்தில் எல்லாம் வாணி வந்தது. வாணி வந்ததுன்னு அர்த்தம் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா ஜகத்து மொத்தம் பாருங்கள் எல்லாம் இன்டைரக்டாக சொல்கிறார். நாமரூபம் ஜெகத்துன்னு சொல்லிட்டோம்.
ஜகத்தெல்லாம் சப்த பிரபஞ்சமாக இருக்கிறதுனால, அதெல்லாம் வேதத்துடைய சப்தமாக இருக்கிறதுனால, அது எனக்குள்ளேருந்தே வந்ததுனால. அப்படின்னு அர்த்தம், எல்லா பொருளுக்கு என்னென்ன நீ பேர் வச்சு கூப்பிடுறியோ அது எல்லாமே எனக்கிட்டேருந்து தான் வந்தது. ஆனால் அந்த பொருளும் எனக்கிட்டேருந்து தான் வந்தது. நானே தான் அதாவாக இருக்கேன். அதனால தான் வேத வாணி பேர் எல்லாத்துக்கும் இருக்குது பேர். இங்கே ஒரு பாயிண்ட் சொல்லணும் சிம்பிளாக. என்னென்னா, இப்போ எனக்கு இந்த ஒரு ஒரு பொருள் விஷயம் பற்றி எனக்கு தெரியும், ஞானம் இருக்கேன், எனக்கிட்ட இருக்கேன், நீங்கள் பார்க்கல. அப்போ எனக்கு ஏற்பட்ட இந்த ஞானம், அது பற்றி அறிவு நான் உங்களுக்கு சொல்லணும்னு எப்படி சொல்லுவேன்? சும்மா காமிச்சாவே தெரியுமா என்ன சொல்ல போகிறாரு, எதுக்கு சொல்ல போகிறான்னு? எதுக்கு நடுவில் இது காட்டுறாரு? சந்தேகம் வந்துச்சு இல்லை? அன்லெஸ் நான் வாய் திறந்து व्यक्तப்படுத்திட்ட தவிர இன்னும் 6 ஸ்லோகம் இருக்கு மாஸ்டர், இன்னும் டைம் கொஞ்சம் தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. இப்போ எனிதிங் நம்ம நினைக்கிறது, நமக்கு தோணு அறிவு, நினைக்கிறதுன்னா எனக்கு தோணிச்சு, அறிவு ஏற்பட்டது. ஏதோ நான் ஹஸ்பண்டுக்கு ஏதோ சொல்லணும்னு நினைக்க, அது உள்ளே வச்சுக்கிட்டு அவருக்கு எப்படி தெரியும்? அப்படி யாரும் ஞானிகள் இல்லைங்க. உன் மனசில் நீ என்ன நினச்சிக்க எனக்கு தெரியும், நான் கதலை தான். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா டேஞ்சர் தான். பாரியாவது பர்த்தாவது குழந்தை. அதனால தான் செலவாட்டு சொல்லாமல் இருந்தால் நிம்மதியாக இருக்கு. அப்போ unless I put them in the words, பாருங்க, அப்படி என்ன கன்க்ளூஷன்? எனி நாலேஜ் ஆஃப் தி எனி மெட்டீரியல் ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு பற்றி நான் அது சொல்லணும்னா கூட, இப்போ இதெல்லாம் இங்கே படித்தாச்சு, நானே படிச்சுக்கிட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு என்னதான் புரியும்? எனக்கே புரியல. அப்போது அது நான் படித்து ஏதோ புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி கான்டம்ப்ளேட் பண்ணி இதுக்கு இதுதான் இருக்குன்னு அப்படி அனுப்பிச்சு, அது உங்களுக்கு நான் பேசினா தானே. அப்போ வாணி பேச்சு எவ்வளோ. ஸோ அது ஒன்று பாயிண்ட். அப்புறம் அடுத்தது 19வது ஸ்லோகம். ஏவம் கதி கர்ம கதிர்விசர்கோ, ஏவம் கதி கர்ம கதிர்விசர்கோ घ्राणो रसो दृक्स्पर्श श्रुतिश्च, दृक्स्पर्श श्रुतिश्च संकल्प विज्ञान मदाभिमानः, मदाभिमानः सूत्रं रजस्तत्त्वतमो विकारः, ரஜஸ்தத்வதமோ விகாரஹ. இங்கே கூட விஷயம் மட்டும் சொல்லிடுவேன். இந்த விதமாக ஒரு பேச்சு மட்டும் இல்லை, முதல் ஸ்லோகத்தில் சொல்ல எல்லா இந்திரியங்களுக்கு மூலமாக பிராணமன சக்தி தான். பேச்சுக்கு பின்னாடி பிராணசக்தி தான். எல்லா இந்திரியங்களுக்கு பின்னாடி அது பார்க்குறதுக்கு பார்வை சக்தின்னு சொல்லு, ஏதாவது சொல்லு, இந்திரியங்களில் பிராணம் இருக்கு. பிராணசக்தி இருந்தால் தான் எல்லாம் வேலை செய்யும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அதே விதமாக அதே மாதிரி ஏவம்னா மேலே சொன்ன மாதிரி இங்கே பேசுறது, கதிஹி கர்மா கதிஹி சர்க்கா கிராண என்ன சொல்கிறாருன்னா, 5 ஞானேந்திரியங்களுடைய வேலைகள், 5 கர்மேந்திரியங்களோட வேலைகள், அது எல்லாமே கூட இன்க்ளூடிங் அது சங்கல்ப புத்தி மனசு அதோடைய வேலை கூட மொத்தம் அகங்காரம். என்ன அகங்காரம்? இது மகத்தத்துவம் மூலம். அதனால தான்
టోటల్ మహత్తత్వం అనేది హిరణ్య గర్భని கூப்பிடுறோம். அகங்காரம்னு சொன்னால் டோட்டல் மாயாவுடைய எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம். மூலா வித்யா மூல பிரகிருத்தின்னு சொல்கிறோம். அப்படின்னா அந்த சரி புத்தின்னு சொன்னால் அகங்காரம், டோட்டல் சமஷ்டி புத்திக்கு பேர் அகங்காரம்னு சொல்லணும். மகத்தத்துவம்னு சொன்னால் சமஷ்டி பிராண விஜான சக்தின்னு சொல்லணும். எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? இச்சா கிரியா ஞான சக்திகள் நேற்றுக்கு எங்கே பகவத்கீதையில் பேசியிருக்கு. இச்சா கிரியா ஞான சக்தி அது எல்லாமே எப்போ இங்கே 3 வந்ததோ முதல்ல கூட முதல் ஸ்லோகத்தில் 3ன்னு ஏதோ பேசிகிட்ருக்கேன். நிறைய இடத்துல 3 பேசிகிட்ருக்குறோம். அந்த 3க்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. இந்த பிரகிருதி மாயா அதெல்லாம் சொல்கிறோமே சக்தின்னு, அது திரிகுணாத்மிகா மாயா. திரிகுணாத்மகம் இப்போ நான் சொன்ன லிஸ்டெல்லாம் உத்தவ சத்வ ரஜஸ் தமோ குணங்களுடைய விகாரம். ஆனால் என்னுடைய அபிவக்தம் என்ன, அவர் பிரம்மம் இருந்தால் தானே மாயா, பிரம்மாசிரிதா மாயா, பிரம்மம் இல்லாமல் மாயை இருக்காது. ஆனால் மாயனை வியக்தப்படுத்தாமல் பிரம்மம் இருக்காது. அதே மாதிரி தான் இப்போது இங்கே வியக்தமாகிற இந்த சரீரமும் பிராணமும் மனசு புத்தி இந்திரியங்களும் என்னமோ ஒரு பெரிய கோலாகலம் நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு கவனிச்சுக்காமல் நடக்காமல் இருந்தால் கூட நான் இருக்கேன் எப்பவுமே. ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபமான எனக்கு அது நடக்கலைன்னாலும் நான் இருக்கேன். அது ஏன் நடக்கிறதான்னு அது சும்மா ஒரு விளையாட்டு தான், தோற்றம் தான். ஸோ பகவான் அந்த அபிவக்தமனை வார்த்தை முதல் ஸ்லோகத்திலும் சொன்னார். என்னோட அபிவக்தம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஜீவ இங்கிருந்து அதான் தேகபாவம் ஜீவபாவம் 2 விட்டுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அப்போது பரமாத்மா தான் நானும். 2 விதமாக சொல்லலாம். சர்வம் மித்யா பிரம்ம சத்தியம்னு சொல்லும். அப்படி வேதாந்தம் அப்படி சொல்கிறதுக்கு இன்னும் தைரியம் வரல. அந்த லைன் எனக்கு பிடிக்கலன்னா ஓகே. சர்வம் ஜகத்து மொத்தம் பிரம்மமயம், பிரம்மம் தவிர இன்னொன்று இல்லை. பக்தி 2 சேர்ந்து போச்சு, ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொல்லி அப்போது ஒன்றே இவ்வளவா. அப்போ இத்தனை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பற்றி கவலை இது அஜ்ஞானத்தில் அதிலேயே விழுந்து போகலாமா? அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த கர்த்தா நானும் சொல்லி நினச்சிட்ருக்கிற இவனை பிரமாதாவாக மாறணும். அதுதான் புரிஞ்சுதா? த டூயர் ஷுட் பிகம் தி நோயர். தத்துவம் அறிந்தவனாக இருக்கணும். சும்மா லோகத்தில் ஏதோ பண்ணுறேன்னு இது கர்த்தத்துவம் நீ கிளைம் பண்ணாது. அதெல்லாம் விட்டு நோ த ட்ரூத், திஸ் இஸ் த ட்ரூத். இதுதான் ஞானம். 20வது ஸ்லோகத்தில் அப்புறம் அயம் ஹி ஜீவஸ்திரிவருத்தப்ஜயோனிஹி அவ்யக்த ஏகோ வயசா ச ஆத்யஹ விக்லிஷ்ட சக்திர் பகுதேவ பாதி பீஜானி யோனிம் பிரதிபத்ய யத்வத். இங்கே அப்ஜன்னு தாமரை பூ என்ன சொல்கிறார்? இப்போ மேலே பேசினதெல்லாம் வச்சுக்கிட்டு ஸோ சர்வம் பிரகாசிக்கிறது, வருது, நிற்கிறது, போகிறது, ஏதோ நடக்கிறது. இங்கே மூமெண்ட்டு ஓகே, ஏதோ பிறந்த மாதிரியும் இருந்த மாதிரியும் இறப்பு எல்லாம் நடக்கிறது. ஸோ சர்வம் உஜ்ஜீவனம்னா தொடர்ந்து
மேனிஃபெஸ்டேஷன் அன்மேனிஃபெஸ்டேஷனும் நடந்து கொண்டே இருக்கிறது. இறப்பு பிறப்பு అనేది எவ்ரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடந்து கொண்டு இருக்கிறது. இது நல்லா கிராஸ் பண்ணும் இந்த பாயிண்ட்டு. இங்கே எதுவுமே புதுசாக பிறக்கலை, எதுவுமே புதுசாக நாசனமாகலை. கான்ஸ்டன்ட்லி இறப்பு பிறப்பு. இறப்பு பிறப்புன்னா நம்மளை பற்றி இந்த சரீரம் நினச்சக்கூடாது. இப்போ சரீரம்లో இறப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. காலம் இறந்து போயிட்டு இருக்கிறது. அப்படின்னா அப்புறம் காலம் అనేది சக்கரம், சிருஷ்டி అనేది சக்கரம். அதனால் என்னாகும், சக்கரம் சுற்றிட்டே இருக்குது, தவிர ஒன்றும் இல்லை. எங்கே சுற்றுறது? நடுவில் ஒரு ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கிட்டு சுற்றுறது. அந்த ஆக்சிஸ் நீ தான். அது சுற்றலைன்னான்னு பரவாயில்ல, சுற்றினான்னு பரவாயில்ல, நீ தான் சென்டரில் இருக்க. நீயா இரு. நோ தட். அது தெரிஞ்சுக்கணும். ஏன் எல்லாம் விட்டுட்டு வர சொன்னான்னு புரியுதா? இப்போ எதுவுமே அது எல்லாம் சத்தியம் இல்லை. நீ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி திரும்பி உட்காரணுமா, இத்தனை செம்பு ஊற்றணுமா, அத்தனை செம்பு ஊற்றணுமா, கோவிலில் உட்கார்ந்து இப்படி சொல்லக்கூடாது. மாதிரி என்ன பண்ணுறது சுவாமி? நீ தானே வேதம் பேசிகிட்டு இருக்க, பகவத்கீதா, உத்தவகீதை இல்லை என்னன்ற இப்போ இந்த ஞானத்துக்கு வந்த உனக்கு ஃப்ரீ. அப்போ தான் நீ ஃப்ரீ. இல்லைன்னு கிடையவே கிடையாது. ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கும். ஸோ பெரும்பாலும் லோகமெல்லாம் அதிலோ மாட்டிருக்கும். கொஞ்சம் பேருக்கு இந்த ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த லோகம் అనేది పద్మం అని சொல்கிறாரு. కొంచెం பிக்சரைசேஷன் அதுதானே. பகவான் நாராயண நாபிலிருந்து கமலம் வந்தது. அந்த கமலம் అనేది 14 புவனங்கள். இது இமேஜின் பண்ணிட்டார். கனவுல நான் எப்படி இமேஜின் பண்ணிக்கிறோம், பகவான் அப்படி இமேஜின் பண்ணிட்டாரு. கனவு பார்க்குறார். ஸோ அந்த மொத்தம் கனவுக்கு காரணம் நானே தானே. கனவுలో நானே சப்ஜெக்டு, நானே ஆப்ஜெக்டு. இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக அந்த உபனிஷத்து சேர்த்துக்கணும். பாருங்க, என்ன அங்கே என்ன சொல்கிறோம்? அன்னம் அன்னாதம் அத்தா. அன்னம் அத்தா. த அன்னமும் அன்னத்தின் சாப்பிடும் ரெண்டு ஒன்று தான். ரை ஏவ பிராணா பிராணஹே ரஹி அணி ரை அணி. புரிஞ்சுதா? அதனால அந்த லோகம் உருவாகிறதுக்கு முன்னாடி, கனவு வர்றதுக்கு முன்னாடி நான் தான். கனவு வந்ததுக்கப்புறம் நான் தான். கனவு போனதுக்கப்புறம் நான் தான். கனவு பற்றி சொல்கிறீங்க, நினைவு பற்றி சொல்கிற மாட்டேங்க. நினைவுக்கு அப்ளை பண்ணிக்கு வந்து சொல்கிறோம். ஏன்னா நினைவு பற்றி சொன்னால் அவ்வளோ உடனே முதல்ல ஏற்றுக்க மாட்டேன். வேதாந்தத்துக்கு ஒரு நல்ல சப்போர்ட் என்ன? கனவு தூக்கம், கனவு தூக்கம். இது பிடிச்சிக்கிட்டே பேசும். ஆனால் இல்லாதது ஒன்றும் இல்லை. உன்னோட அனுபவத்தை தான் பேசுகிறேன். இல்லைன்னா சாஸ்திரம் சும்மாவா பேசும்? இது புரியாதவங்கள என்ன சார் எப்போ பார்த்தா கனவு பற்றி இன்னும் தூக்கம் பற்றி பேசும் நினச்சிக்குவான். நீ இந்த விஷயம் எட்டணும்னாவே அந்த அங்கே சக்தி, பகவத் சக்தி, ஈஸ்வர சக்தி, ஏதோ பூர்வஜன்மம் புண்ணியம் ஏதோ சொல்லு. இல்லைன்னா இந்த விஷயத்தை நீ கேட்கறதுக்கே அந்த ஜீவன் வராது. வேற எல்லாம் ஏதோ கேட்கலாம், என்னென்னமோ செய்வான். இது கிடைக்காது. உத்தவருக்கு ஒருத்தமே டைரெக்டாக நேராக சிங்கிளாக பேசிகிட்டு இருக்கார் பகவான். அர்ஜுனனுக்கு மட்டும் பேசிட்டார் பகவத்கீதைன்னா. ஓன்லி అనుగ్రహం இருந்தால் ஒரு ஜீவனை தன் యొక్క బంధத்தில் தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த ஞானம் அவனுக்கு காதில் விழும். இல்லைன்னா ரொம்ப ரேர். அப்படி ஸோ ஒன்று தவிர அது தவிர அது இங்கே என்ன சொல்கிறேன்னா, அந்த பத்மம் வியக்தமாக ஆகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் மட்டும்தான் இருக்கேன்றார். ஸோ கொஞ்சம் புராணம் டச்சு.
ரெண்டாவது இல்லவே இல்லை. அப்போது மாயாசக்தி இனி இன்வோக் பண்ணும்போதும் அந்த பகவான் வந்து அப்புறம் அதில் பிரம்மாஜி அப்புறம் அவருக்கு அப்புறம் நிறைய இந்த மாதிரி ஜெகத் காரணம் ஒன்றும் காரியம் பலது. காரணம் இல்லாமல் காரியம் ஏற்படாது. ஆனால் காரியம் இல்லாமல் அந்த காரணம் காரணமாகவே இருக்கும். இது வந்து லோக விஷயத்தில் கேள்வி கேட்கக்கூடாது. மரம் முன்னாடியா, கொட்டை முன்னாடியா, முட்டை முன்னாடி அப்படி கேட்ட மொட்டச்சு பதில் இல்லை அதுக்கு. கனவு முன்னாடியா, நானும் முன்னாடியா? நானும் என்னது? நீ தான் சொல்லணும். நாங்களே கேள்வி கேட்குறேன். நீ இருந்தாய், நீ கனவுன்னு பார்த்தாய். அடுத்த ஸ்லோகம். யஸ்மின்னிதம் ப்ரோதமசேஷமோதம் பட்டோ யதா தந்து விதான சம்ஸ்தஹ ய ஏஷ சம்சாரதருः புராணः கர்மாத்மக புஷ்பஃபலே பிரசூதே. இங்கே கூட இன்னொரு உதாரணம் எடுத்துக்கிறாரு. துணி எப்படி பட்டம்னா துணி தயாராகிறதுக்கு அதில் வந்து நூல், சில நூல்கள் இப்படி போகும், சில நூல்கள் இப்படி போகும். இப்படி போகிறதுக்கு ஓதப்ரோதம். இதுக்கு தமிழில் ஏதாவது பதம் இருக்குமா? அன்றைக்கி சொன்னீங்க. அம்மா குட். தெலுங்கில் வந்து படுகு பேக்க அப்படின்றோம். இப்படி போகும், இப்படி போகும். குட். புரோதம் அசேஷ ஓத்தம், ஓத்த சார் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி அந்த ஒரு வஸ்திரத்தில் அந்த நூலு இப்படி நூல் தவிர என்ன இருக்க? வேறு வஸ்திரம் అనేది வேறு எங்காவது இருக்கா? நூல் இல்லாமல் வஸ்திரம் இருக்கா? நூலே தான் வஸ்திரமாக தான் காணப்படுறது. அதே மாதிரி இந்த சகல ஜகத்து அந்த பரமாத்மா ஒரே பிரம்ம சைத்தன்யம் சச்சிதானந்தத்தில் இந்த மாதிரி படுகு பேக்க இந்த ஓத்தப்ரோத்தமாக விஸ்தரிச்சிருக்குது. ஆனால் இங்கே கர்ம பற்றி தான் முதல் ஸ்லோகத்தில் பேசியிருக்கோம். ஜீவனுக்கு அவித்தினால கர்மா. உனக்கு ஞானத்துக்கு முயற்சி பண்ணுறவன் அப்போ இப்போ கர்மனை விட்டுடணுமா இல்லையா? நேச்சுரலாக விட்டுடணும். கர்ம பற்றி பேசிகிட்டே இருக்கார். ஒழுங்க கேட்டுக்கணும், சிரவணம் பண்ணி ஞானம் அடைஞ்சுக்கும். அதனால் உனக்கு கர்ம விட்டு போனதால் உனக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா சன்னியாசி எல்லாம் விட்டுடுறாரு. அவருக்கு ஏன்னா பாப்பமாக வருதே. சந்தியாவந்தனமே இல்லைன்னு பூனலை கட் பண்ணி எடுத்துடுறான்னா எல்லாம் எடுத்துடுறேன், எல்லாம் விட்டுடணும். பாப்பமாக வருது சன்னியாசிக்கு. அவருக்கு பாப்பம் வந்து நம்ம போய் கால் நமஸ்காரம் பண்ணுவோம். அவர் எல்லாத்துக்கும் அதீதமாக இருக்காருன்னு தானே நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த கர்ம பலம் அணி பிடிச்சிருக்கிற இந்த ஜீவனை அவனுக்காக மாதிரி சொல்லணும். கர்ம பல ரூபமாக இருக்கிற இந்த சம்சாரமனே மரம். பொதுவாக ட்ரெடிஷ்னலில் பழக்கமாக சொல்கிற உதாரணம் சம்சார விருட்சம். இந்த சம்சாரம் అనేది ஒரு பெரிய மரம். என்ன சொல்கிறார்? கர்ம பல ரூபமாக இருக்கிற இந்த சம்சாரம் பார்த்தீங்களா? ஜெகத் అనేది நம்ம கர்ம பலத்துக்கு அதுதான் அங்கே சொன்னோம் 8 ஸ்டெப்ஸு. எனக்கு கர்ம கிடையாது, பந்தமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் தான் சுத்த சைத்தன்யம். நான் இந்த சம்சார விருட்சம் வந்து அனாதி என்றார். கேள்வி கேட்காத, எது முன்னாடி எது பின்னாடின்னு கேட்காது. அனாதி, அது பிகினிங்லெஸ். ஆனால் இந்த கர்ம இந்த விருட்சத்துக்கு சுகதுக்கமனே புஷ்பங்கள் பூசுறது. அப்புறம் இல்லை கர்ம புஷ்பங்கள், அப்புறம் பழம், சுகம் துக்கம்.
அப்படின்னு ரெண்டு ரெண்டாக இது வந்து உற்பத்தி செஞ்சுட்டே இருக்கும். பழம் புஷ்பம் வந்தால் தான் பழம் வரும். பழம் என்ன இருக்குது, சுகதுக்கமாக இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி இல்லையே, பழம் ரெண்டு விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் இந்த விருட்சத்துடைய வர்ணனம் கொஞ்சம் இன்னும் அப்படி பிக்சரைஸ் பண்ணுறாரு. ஓகே, இந்த இது கூட பல இடத்துல பகவத்கீதை 15வது அத்தியாயத்தில் கட்டோபனிஷத்தில் கூட ஏஷ அஸ்வத்தா மூலம் ஊர்தா அதஷாக்கான்னு கட்டோபனிஷத்தில் இருக்கு. ஊர்தோ மூலம் அதஷாக்கம்னு அது பாரோ பண்ணி தான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் பேசிட்டார். द्वे अस्य बीजे शतमूलस्त्रिनालः शतमूलस्त्रिनालः पञ्चस्कन्धः पञ्चरसप्रसूतिः दशैकशाखो द्विसुपर्णनीडः ननीडः त्रिवल्कलो द्विफलोर्कं प्रविष्टः. ஓகே, சும்மா டிஸ்கிரிப்ஷன்னால் அது சம்ஸ்கிருதம் பார்த்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பரவாயில்ல விட்டுட்டு. ஒரு 11 சொல்கிறார் இந்த விருட்சம் பற்றி வர்ணனம் பண்ணி. விருட்சம் இந்த சம்சாரம் என்ன இப்படின்னு சட்டுன்னு முடிச்சுடுறார். இந்த சூரிய மண்டலம் வரைக்கும் வியாபிச்சிருக்கிற இந்த ஜகத்து, சூரிய மண்டலத்துக்கு மேலே அந்த புவனங்கள் இல்லை. இந்த சம்சாரமான விருட்சத்துக்கு எல்லா புண்ணியம் பாபமனே 2 வித்துகள். சார் மரத்துக்கு ஒரு வித்து தானே இருக்கும், இது ஸ்பெஷல் ட்ரீ அப்பா. புண்ணியம் பாபமனே 2 வித்து. அதனால தான் பாருங்க, புண்ணியம் பண்ணானும் பிறக்கணும், பாபம் பண்ணானும் பிறக்கணும், என்ன அனுபவிக்கணும். பிறக்கிறன்னா இப்போ வித்து தானே, இது ஸ்பெஷல் ட்ரீ, ஸ்பெஷல் டீ மாதிரி 2 வித்துகள் இருக்கு, புண்ணிய பாபம். அப்புறம் கணக்கு பண்ணி மாளாத அளவுக்கு கர்ம வாசனங்களானே வேர்கள் இருக்கு. பச்சை தமிழில் சொல்லிட்டு இருக்கேன், அப்படி நோட் பண்ணிக்க. 3 சத்வரஜஸ்தமோ குணங்கள் அங்கே பார்க்காதம்மா. சத்வரஜஸ்தமோ குணங்கள் சொல்லப்படுற 3 பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போது எந்த மரமாவது நம்ம ஒன்று வந்து அப்படி 3 பிரான்ச்ன்றோம். ஆனால் இந்த கீழே கூட கணக்கு பண்ணுங்க, வை ஷேப்பில் இருக்கும். இல்லை சில மரத்துக்கு 3 கூட வரலாம். பட் இங்கே சத்வரஜஸ் தமோ குணம்னே 3 முக்கியமான பிரான்ச்சஸ். ஓகே, அதனால காண்டம்ன்றார். காண்டம்னு ஆக்சுவலாக இது ஸ்டெம் ட்ரங்க்னு சொல்லணும். 3மே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் பஞ்ச மகாபூதங்கள்னு சொல்லப்படுற 5 அதர் பிரான்ச்சஸ் இனிமே வளர்ந்து பஞ்ச மகாபூதங்கள் 5. அப்புறம் சப்த ஸ்பர்ஷ ரூபரசகந்தமனு சொல்லப்படுற 5 தன்மாத்திரைகள். ரசம்னா இங்கே தன்மாத்திரை. அப்புறம் 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், மனசு அப்படின்னு சேர்ந்து 11 குட்டி குட்டி பிரான்ச்சஸ். இந்த மரத்து மேலே 2 அழகான ரெக்கைகள் இருக்கிற பறவைகள் தங்கிறது. துவா சுபர்ணா சயுஜா சகாய பரிசஸ்வமான விருட்சம். அது மேலே பழம் 2 முண்டகோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 2 பறவைகள். அப்புறம் 2 பறவைகள். யார் இவங்க? ஜீவாத்மா பரமாத்மா 2 பறவைகள். அப்புறம் இது மேலே ஒரு நல்ல வீடு கட்டிட்டு அது சம்சாரம் தங்கிறது. ஓகே, நீடகான்னா சம்ஸ்கிருதத்தில் நெஸ்ட், கூடு கட்டு. அப்புறம் இந்த மரத்துக்கு 3 வந்து திரிவல்கலகான்னா பார்க்கு. அந்த மரத்து மேலே இருக்கிற ஸ்கின்னு ஒன்று, அதுக்கு அடியில் இருக்கிற ஸ்கின்னு ஒன்று, அப்படி சொல்கிற மாதிரி 3 விதமான வல்கல வஸ்திரம். ராமர் வந்து அந்த
நாறு வஸ்திரம் கட்டிட்டாரன்ற அப்போ வல்கலகன்னு அர்த்தம் இந்த பார்க்கு. இது 3 இருக்காமா இந்த சரி என்னென்னா அது இங்கே பித்த வாத கஃப அந்த 3 இது ஆயுர்வேதத்துப்படி 3 சேர்ந்து தான் இந்த பாடியில் எப்பவுமே நடந்து கொண்டிருக்கிறது. 3 அப்செட் ஆகும்போது வியாதி வரும்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ 3. அப்புறம் இந்த மரத்துக்கு 2 பழம் இதில் சிலது கசக்கும் சிலது இனிப்பாக இருக்கும். சுகதுக்கமானே பழம் இதில் வரும். வீட்டுக்கு போய் நல்லா சிந்தனை பண்ணுங்க. இதெல்லாம் கதை சொல்லிட்டு மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு வேகமாக சொல்லணும், அடுத்த கிளாஸில் எடுத்துக்கிறோம். டைம் ஆயிடுச்சு. 2 ஸ்லோகம் தான் இருக்குது, பரவாயில்ல போதும். இல்லைன்னா அப்புறம் இது கொஞ்சம் முக்கியமான கன்க்ளூடிங் ஸ்லோகம் தான் 2 இருக்குது. ஸோ இதோட அந்த அத்தியாயம் முடிச்சுட்டா இன்னும் இது கண்டினியூட்டி பகவான் தொடர்ந்து டீச் பண்ணுவார். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.